Hi friends, today's special potato wedges. நம்ம வீட்டிலேயே சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு வெஜ்ஜஸ் செய்யலாம். ஸோ இது வந்து மொத்தம் 3 ரெசிபி இருக்குது. நான் இதில் ஒரு ரெசிபி இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வேண்டிய பொருட்கள் பார்க்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு ஒரு 5 எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு 8ஆக கட் பண்ணிக்கோங்க. 8ஆக கட் பண்ண பிற்பாடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸோ அதில் வந்து உப்பு கலந்துக்குங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கை போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக விடுவோம். ஸோ இது வந்து ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்திருக்கும். செக் பண்ணி பாருங்கள் ஃபாக்கில். ஸோ இப்போ நல்லா வந்துருச்சு. இதை வந்து நான் வடிகட்டி ஒரு பாஸ்கெட்டில் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ பாஸ்கெட்டில் எடுத்து வச்ச பிற்பாடு அது கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒட்டிங்கன்னா அதே சொந்தமாகவே ட்ரை ஆயிரும். ஸோ நம்ம வந்து எடுத்து ஒரு பாஸ்கெட்டில் போட்டு வச்சிடும் முதலாவது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுச்சிட்டிங்கனாக்கா அது தண்ணியெலாம் வடிஞ்சு நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்டெப் 2. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம சீசனிங் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஆனியன் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஒரிகானோ இல்லைனாக்கா ஹெர்ப்ஸ் இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பப்ரிக்கா பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தண்ணி வச்சுருவோம். ஓகே, இப்போ நம்மளோட வந்து ஹெர்ப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது நம்மளோட சீசனிங் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சிரும். இப்போ ஸ்டெப் 3, ஒரிகனோ ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தாரி பவுடர் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ தேவையான அளவு கொட்டிட்டு நல்லா மேரினேட் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட செய்யலாம். இல்லை நீங்கள் பிஸ்தாரி பவுடர் வந்து பட்டர் மாதிரி, அதாவது தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு உருளைக்கிழங்கு எடுத்து அதில் நனைச்சி கூட பொரிக்கலாம். ஸோ நான் வந்து உருளைக்கிழங்கு மேலேயே அது போட்டு நல்லா கிளறி விட்றேன். ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக உருளைக்கிழங்கு மேலே போட்டிருக்கேன். நீங்கள் இப்படியும் செய்யலாம். அல்லது நீங்கள் தனியாக தண்ணி ஊற்றி லேசாக ஒரு மாவு மாதிரி அதாவது பட்டர் மாதிரி கரைச்சிட்டு உருளைக்கிழங்கு எடுத்து அதில் நனைச்சி எடுத்து குழம்பு பொரிக்கலாம். ஸோ நம்மள இப்போ உருளைக்கிழங்கு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ சூடான எண்ணெயில் நான் வந்து வெஜ்ஜஸ் எல்லாம் போடுறேன். இதெல்லாம் உனக்கா வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக பொரியும். நல்லா உரப்பாக இருக்கும். பிகாஸ் பிஸ்தாரி நான் ஸ்பைசியோட எடுத்துனேன், அதனால் நல்லா உரப்பாக இருக்கும். ஒரிகனோவும் போட்டிருக்கோம். வாசனைக்கு உப்பு எதுவும் ஆட் பண்ண வேணாம். பிகாஸ் அந்த பிஸ்தாரி மாவுலேயே இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த மாவு பிஸ்தாரி மாவு மட்டும் போட்டால் போதும். லைக் கேப்சி மாவு மாதிரி தான் இதுவும் ஒரு பிஸ்தாரி மாவு. இப்படியே கூட நீங்கள் பொரிச்சு வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக, நல்லா உள்ளு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா உள்ளு கொஞ்சம் நம்ம பாயில் பண்ணிட்டு அவ்வளோதான், நம்மளுடைய வெஜ்ஜஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சீசனிங் பவுடர் வந்து மேலே தூவி விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி லேசாக தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சீசனிங்கை அந்த மாதிரி தூவி விட்டுக்கணி தான். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல். டீ டைமில் ரொம்ப ஈஸியாக சமைச்சு எடுக்கிறது. உருளைக்கிழங்கு வேஸ்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சடிஷ் செஞ்சோம். நான் பாய்ச்சி யூஸ் பண்ணுறது வந்து யூஎஸ்ஏ உருளைக்கிழங்கு. நீங்கள் நார்மல் உருளைக்கிழங்கு கூட இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல். டேக் கேர், பை பாய். Enjoy the food. Happy cooking. See you in next video. Love you all.